அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எஃபிக்யூ வீடியோ. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் செல்வ பாரதி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்கிட்ட பிஎம்பி மெட்டீரியல் இருக்குது, பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறதா அவரோட கேள்வி. இன்ஃபேக்ட் இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஈவன் நான் என்னோடய பிஎம்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதும் இந்த கேள்வி இருந்தது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு தப்பான இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாத டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மீண்டும் தொடக்கத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. ஸோ செல்வபாரதி அவர்கள் கேட்ட கேள்வி பிஎம்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய பேருக்குள்ளே இருக்கும். அப்படிங்கிறனால அந்த கேள்விக்கான ஆன்சரை சொல்லிடலாம். ஸோ தட் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த ஸ்பெஷல் எபிசோட். பிஎம்பி எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிப்பிக்கலாக எப்படி ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ தட் 1-to-1 கம்பேரிசன் பண்ண முடியும். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் காமனாக இருக்குது, என்ன விஷயங்கள் காமனாக இல்லை, என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் அப்ரோச் தேவைப்படுது நம்மளுடைய கிளாசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்ரோச்சில் இருந்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். பொதுவாக நம்ம ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி எந்த சப்ஜெக்டுக்காக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு டெக்ஸ்ட் புக் கொடுத்துருவாங்க. அந்த புக்கை ஓரளவுக்கு ஒழுங்காக படித்தாலே போதும், பெரும்பாலான கொஷின்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாம், அல்லது அட்லீஸ்ட் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி லெவல் அப்படின்னு போயிட்டேன்னா ரெஃபரன்ஸ் புக்கும் கொடுப்பாங்க. மார்க் நிறைய வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ரெஃபரன்ஸ் புக்கையும் படிப்பாங்க. நம்மளும் பார்த்துருப்போம், ஒரு சில நேரங்களில் டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத ஆன்சர் ரெஃபரன்ஸ் புக்கில் கிடைக்கலாம். அதனால் நம்ம ரெஃபரன்ஸ் புக்கையும் சில நேரங்களில் ரெஃபர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது சிலபஸ். யூஸ்வலாக சிலபஸில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், பட் பெரும்பாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில். ஏன்னா வி ஃபேர்ம்லி பிலீவ் இந்த டெக்ஸ்ட் புக்கு கண்டிப்பாக சிலபஸை கவர் பண்ணும் அப்படிங்கிறனால அதில் ஒன்றும் தப்பும் இல்லை. எப்போ நம்ம சிலபஸை பார்ப்போம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்கை ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே நான் இப்போ படிக்கிறதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதா அப்படிங்கிறதுக்காக சிலபஸை ஃபாலோ பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, எந்தெந்த சாப்டர்லேருந்து எத்தனை மார்க்குக்கான கொஷின், எத்தனை 1 வேர்ட் ஆன்சர், எத்தனை 2 வேர்ட் ஆன்சர், அதாவது எத்தனை 2 மார்க் ஆன்சர், எத்தனை பெரிய கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காகவும் சிலபஸை ஃபாலோ பண்ணுவோம். சில பேர் அதை ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ஆசிரியர், ப்ரொஃபஸர் அல்லது லெக்சரர் அந்த புக்கில் இருக்கிற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்மளும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு கிளாஸில் அட்டென்டிவாக இருந்து அவங்க சொல்லி கொடுக்குறத கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பெரும்பாலான நேரங்களில் அது சரியாக ஒர்க் அவுட்டும் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 70 முதல் 80% எல்லா கான்செப்டையும் நம்ம டீச்சரே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். மீதி 30% மட்டும் தான் நம்ம செல்ஃப் ரீடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு செமஸ்டர், அதாவது 5 மாதமாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். டிபெண்டிங் ஆன் நம்ம என்ன பாடம் படிக்கிறோங்கிறத பொறுத்து 5 சப்ஜெக்டும் இருக்கலாம் அல்லது 6 இருக்கலாம். இதை வச்சு எவ்வளோ ஹவர்ஸ் லெக்சருக்கு மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுவோம். 5 மாதம் அப்படிங்கும்போது ஒரு மாதத்தில் 4 வாரம் அண்ட் அன் ஆவரேஜ். ஸோ 20 வாரம். வாரத்துக்கு 5 நாள் அப்படின்னு கணக்கு போட்டால் அது கிட்டத்தட்ட 100 நாட்கள். அந்த 100 நாட்களில் ஒவ்வொரு லெக்சருக்கும் அன் ஆவரேஜ் ஒரு 1.5 ஹவர்ஸாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு சில நாளைக்கு 2 லெக்சர் இருக்கலாம், 2 ஹவர். ஒரு சில நாளைக்கு 1 மட்டும் இருக்கலாம். பட் அன் ஆவரேஜ் 1.5 ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 150 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம செல்ஃப் ஸ்டடி ப்ளஸ் குரூப் ஸ்டடியும் பண்ணுவோம் அந்த சப்ஜெக்டில். ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு 70-80% லெக்சரில் கவர் ஆனாலும் புரியாத சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். அதை நம்ம செல்ஃப் ஸ்டடியோ அல்லது குரூப் ஸ்டடியோ பண்ணி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது ஒரு 3 ஹவர் பர் வீக் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ 20 வாரத்தில் மொத்தம் 60 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிக்கிறதுக்கான அடிஷ்னல் டைம். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் நம்ம பார்ப்போம். இது எல்லாத்தையும் ஸ்டடி ஹாலிடேஸில் தான் மோஸ்ட்லி பண்ணுவோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஆன் ஆவரேஜ் ஒரு 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதா வச்சுப்போம். ஸோ மொத்த டைம் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணலாமா? ஒரு 150 ஹவர் லெக்சரில், ஒரு 60 ஹவர் செல்ஃப் ஸ்டடியில், ஒரு 10 ஹவர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ளஸ் ஸ்டடி ஹாலிடேஸில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம். இது எல்லாத்தையும் சேர்த்துனா கிட்டத்தட்ட 220 ஹவர் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு செமஸ்டரில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பெரும்பாலான சப்ஜெக்ட்டுகளில் நம்ம முன்னாடி கிளாஸில் படித்ததோட அட்வான்ஸ்டு ஸ்டஃப்பை தான் படிப்போம். ஆல் டுகெதர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னு படிக்கிறது அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இதனால் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கொஞ்சம் குறைவாக கூட இருக்கலாம். சரி, இப்போது பிஎம்பி எக்ஸாமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண அதே 220 ஹவரை நம்ம பிஎம்பிக்கும் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டோம்னா 73 நாள் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட 3 மாதம்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த 3 மாதங்கிறது நம்ம சில நாள் படிக்காமல் இருப்போம், சில நாள் பர்சனல் ஒர்க்கில் இருப்போம், சாட்டர்டே சண்டேஸ் ஃபேமிலி வெளியில் கூட்டு போகிறது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதே டைம் கால்குலேஷனை நம்ம பிஎம்பி எக்ஸாமுக்கு காலேஜ் எக்ஸாம் போல் அப்ளை பண்ண முடியுமா? இதில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு சில மக்களுக்கு ஏற்கனவே பிஎம்பி கான்செப்டுகள் தெரிஞ்சிருக்கலாம். இங்கே படிக்க போகிறது மேபி ஒரு சில அட்வான்ஸ் கான்செப்டுகளாக கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு எனக்கு தெரிந்த வரைக்கும் பிஎம்பி, அதாவது பிம்பாக்கில் இருக்கிற எல்லா கான்செப்டும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் அடிஷ்னலாக அவங்க ஒரு 2 மாதம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துப்போம். ஸோ ஏற்கனவே ஒரு 3 மாதம் ப்ளஸ் ஒரு அடிஷ்னலாக 2 மாதம், மொத்தமாக 5 மாதம் தேவைப்படும். இன்ஃபேக்ட் நம்ம பிஎம்பி கான்செப்டுகளை எளிதாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிஎம்ஐ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதாவது ஒவ்வொருத்தரும் 35 ஹவர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 35 ஹவர்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது 5 நாளுக்கான லைவ் செஷனாக இருக்கும். மோஸ்ட்லி கண்டினியூஸ் 5 நாளாக தான் வைப்பாங்க. ஒரு சில இன்ஸ்டியூட்டில் மட்டும் 2 வீக்கெண்டாக அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 4 நாளில் கிட்டத்தட்ட 40 மணி நேரம். பிரேக்கெல்லாம் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 35 ஹவர்ஸ் கிளாஸ் எஃபெக்டிவாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ கேள்வி என்னென்னா, வெறுமனே 5 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுறனால வித் அவர் லிமிட்டட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு பிம்பாக்கில் சொல்லியிருக்கிற எல்லா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கான்செப்டையும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? இதுக்கான ப்ரூட்டலி ஹானஸ்ட் ஆன்சர் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இட் இஸ் மோஸ்ட்லி டிஃபிகல்ட். அஃப்கோர்ஸ் நீங்கள் பிம்பாக்கில் இருக்கிறபடி உங்களோட ப்ராஜெக்ட்ஸை உங்களோட ஆர்கனைசேஷனில் மேனேஜ் பண்ணுறீங்க, அல்லது உங்களுக்கு பிம்பாக் பற்றியோ அல்லது உங்களோட காலேஜ்லேயோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துலையோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நிறைய படிச்சிருக்கீங்க, அதோட நாலேஜ் இன்டெப்த்தாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இது நிச்சயமாக டிஃபிகல்ட்டாக இருக்காது. பட் இங்கே நான் பேசுகிறது ஆவரேஜ் பீப்புள் ஆர் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷனை பற்றி தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நிறைய நியூ கான்செப்டுகள் இருக்கும். முக்கியமாக நீங்கள் அதில் தெரிஞ்சிக்க வேண்டியது எந்த கான்செப்டை எங்கே அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயமும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பிம்பாக் கைட் அப்படிங்கிறது ஆன் ஆவரேஜ் கிட்டத்தட்ட ஒரு 350 பேஜ் புத்தகம். அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப 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 ட்ரை சப்ஜெக்ட். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பிம்பாக் கைட் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் புக் தான். அது டெக்ஸ்ட் புக்கோ அல்லது கைடோ கிடையாது. வேற நிறைய எக்ஸ்பிளனேஷனோ நிறைய எக்ஸாம்பிள்ஸோ கொடுத்துருக்க மாட்டாங்க. நமக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இருந்தால்தான் அதை ஈஸியாக கற்றுக்க முடியும். அதனால் வெறுமனே 5 நாளில் அந்த பிம்பாக் கைடில் இருக்கிற 350 பேஜையும் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான். எகெயின், ஐம் நாட் சேலஞ்சிங் யுவர் கேப்பபிலிட்டிஸ், ஐம் டாக்கிங் அபவுட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கெல்லாம் ஐ டுக் ஆல்மோஸ்ட் 7 months டு ப்ரிப்பேர் ஃபார் திஸ் பிஎம்பி எக்ஸாமினேஷன். அண்ட் ரிமெம்பர், நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். சரி, என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில்? என்ன பண்ணால் இந்த எக்ஸாமை மோஸ்ட் எஃபெக்டிவாக அப்ரோச் பண்ண முடியும்? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும் இல்லை, ஈவன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பிம்பாக் வேல நான் மேனேஜ் பண்ணணும் என்னோட ஆர்கனைசேஷனில் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டெப் நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ். ஏன்னா எல்லாரும் இதே சொல்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. இங்கே நான் எதை மீன் பண்ணுறேன்னா, கான்செப்ட் ட்ரூலி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அல்லது உங்ககிட்ட ஏற்கனவே பிஎம்பி ரிலேட்டட் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அதையும் ஃபாலோ பண்ணலாம். நான் இங்கே பிஎம்பி மெட்டீரியல் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது ரெக்கார்டட் வீடியோஸாக இருக்கலாம், ஏற்கனவே செஷன் அட்டன் பண்ண ஒருத்தரோட நோட்ஸாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது அடிஷ்னல் கைட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நிறைய கோத்ரூ பண்ணுங்கள். அதில் சொல்லியிருக்கிற கான்செப்ட் ஒவ்வொன்றையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதை டைஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட பிம்பாக் கைடை எடுத்து படிங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, நானும் இனிஷியலாக ஒரு 2-3 months வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு. அங்கே நான் பண்ண தப்பு என்னென்னா, எடுத்த உடனேயே நான் பிம்பாக் கைடை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அஃப்கோர்ஸ் நான் பிஎம்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஐ ஹேட் க்ளோஸ் டு 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதுக்கப்புறமும் கூட when I studied the பிம்பாக் கைட், I found it was very very difficult. எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது, எங்கே எது எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி என்னால் ஒரு கனெக்ட் பண்ணவே முடியலை. இட் வாஸ் ஸோ ட்ரை. கைட் பண்ணவும் ஆள் இல்லை. ஐம் டாக்கிங் அபவுட் 2008-2009. அப்போல்லாம் இன்டர்நெட் கூட பெரிய லெவலில் இந்தியாவில் இல்லை, ஒன்லி கார்ப்பரேட் கம்பெனிஸில் மட்டும்தான் இருந்தது. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணணுன்னா கூட பெரிய லெவலில் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த சமயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஈவன் நவ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி பிஎம்பி எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்க ஆட்கள் இல்லை, இன்க்ளூடிங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்
ட்ரைனிங் கொடுக்குற இன்ஸ்டியூட்டுகளும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஐம் சாரி டு சே திஸ், பட் தட்ஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி. என்னோட நண்பர்கள், என்னோட ஜூனியர்ஸ் கூட நிறைய பேர் செஷன் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு 5 நாள் நான் எதுவுமே கற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தே ரீஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். அதனால தான் இப்படி ஒரு கமெண்ட்டை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பை த வே, எப்படி படித்தா இந்த பிம்பாக் கைடை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் சில மெத்தட்ஸ் இருக்குது. அதற்கான வீடியோ நம்ம சேனலில் ஆன் த வே. ப்ராபப்ளி இன்னொரு 2-3 வீடியோவில் அதை மோஸ்ட்லி கவர் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோஃபார் நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இப்போ பிம்பாக் புக்கை படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, நீங்கள் பிம்பாக் கைடை படித்ததுக்கு பிறகு நீங்கள் பார்த்த வீடியோக்களில் சில சந்தேகங்கள் ஏற்படலாம். வீடியோக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கான்செப்டும் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில கான்செப்டுகள் விடுபட்டு போயிருக்கலாம். அதை நீங்கள் பிம்பாக் கைடு படிக்கும்போது தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது தொடர்பாக நீங்கள் வீடியோக்கள் பார்க்கும்போது சில சந்தேகங்கள் ஏற்படலாம். அதனால் அந்த வீடியோக்களை நீங்கள் திரும்ப ரீவாட்ச் பண்ண வேண்டி இருக்கும். இப்படி ரீவாட்ச் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். இதுக்கு அப்புறமா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய 35 hours சர்டிஃபிகேட்டை வாங்குங்க. நீங்கள் அட்டன் பண்ண போகிறது எதுக்காக இருக்கணும் அப்படின்னா 2 விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், மியர்லி டு கெட் த சர்டிஃபிகேட். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஃபுல் கான்செப்டும் தெரியும், A to Z எல்லாத்தையும் படிச்சிட்டிங்க, எல்லாமே உங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருக்குது. அண்ட் யூ நோ வெரி வெல் ஃபார் ஷோர் தட் 5 நாளில் பெருசாக உங்களால் கிராஸ் பண்ணிக்க முடியாது. அதனால் வெறும் சர்டிஃபிகேட்டுக்காக மட்டும்தான் அந்த செஷன் அட்டன் பண்ணுறீங்க. தட் இஸ் தி ப்ரைமரி திங். இதே சமயத்தில் நீங்கள் எவ்வளோ தான் வீடியோக்கள் பார்த்துருந்தாலும், என்ன தான் புத்தகங்களை ரெஃபர் பண்ணியிருந்தாலும், லைவ் செஷன் மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ இந்த 5 நாள் லைவ் செஷனை உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக மட்டும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைவ் செஷனோட கோல் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வாங்கிறது, ப்ளஸ் உங்களுடைய டவுட் யாராலையும் கிளியர் பண்ண முடியாமல் இருக்குது பார்த்தீங்களா டவுட், அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது மட்டும்தான். ஸோ இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 to 5 மாதம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அது என்னென்னு எனக்கு புரியுது. என்னோட நண்பர் வெறும் ஒரே ஒரு வாரத்தில் படித்து எக்ஸாமை கிளியர் பண்ணாரே, அது எப்படி அப்படிங்கிறது தானே. எங்களோட பேட்ச்லேயும் இந்த மாதிரி ஆட்கள் இருந்திருக்காங்க. இதை அவங்களோட லக் அப்படின்னு சொல்லி அவங்கள சிரமப்படுத்த விரும்பலை. நிச்சயமாக அவங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ரொம்ப நல்லா இன்டெப்த் நாலேஜ் ஏற்கனவே இருந்திருக்கு. அதனால தான் வெறுமனே ஒரு 5 நாள் செஷன் அட்டன் பண்ணிட்டு அவங்களால எல்லா கான்செப்டும் புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமையும் கிளியர் பண்ண முடிஞ்சது. பட் நம்மளோட கோல் வெறுமனே எக்ஸாமை கிளியர் பண்ணுறது மட்டும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஜேர்னி ஆஃப் அப்ளையிங் வாட் வி லேர்ன்ட். ஸோ கீப் லேர்னிங் இட். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த, அட்லீஸ்ட் ஆரம்ப காலத்தில் படித்த கூட்டல் கணக்குகளை இன்னைக்கு வரைக்குமே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒரு மளிகை கடையில் பொருள் வாங்கும்போதும் சரி, அல்லது எங்கே போனாலுமே கூட்டல் கழித்தல் கணக்குகளை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அதுபோல் நீங்கள் கற்றுக்கிற ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வெறுமனே உங்களோட சர்டிஃபிகேஷனை வாங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல், அதை உங்களோட கம்பெனியில், உங்களோட ஒர்க்கில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நம்ம அலெக்ஸ் ரெகோ போல் அப்ளை பண்ணி நீங்களும் முன்னேறணும், உங்கள் கம்பெனியும் முன்னேறணும். ஸோ இட் ஷுட் பி அ ஜேர்னி ஆஃப் அப்ளையிங் கான்செப்ட். கீப் லேர்னிங் இட். ஈவன் பிஎம்ஐயும் அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக 3 வருஷத்தில் மிக குறைந்தது 60 மணி நேரம் நீங்கள் செல்ஃப் லேர்னிங் ரிலேட்டட் டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், அல்லது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட் வில் பி வேலிட். அதனால் நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் புத்தகங்கள் படிங்க, செமினார்ஸ் அட்டன் பண்ணுங்கள், பேப்பர்ஸ் ஏதாவது கிடைச்சுன்னா பாருங்கள். ரொம்ப முக்கியமாக உங்களோட கம்பெனியில் நீங்கள் படித்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மெத்தடை கீப் அப்ளையிங் இட். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் ஆல் வி ஹேவ். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. We will get back to you. Until the next video.